ஹலோ கைஸ், நான் உங்கள் சிபிஜி. வெல்கம் டு சின்ன பசங்க கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் ப்ளே தான் கைஸ். அதோட பார்ட் 2 தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், ஆரம்பிக்கலாங்களா? ஏதோ 5 ரூபாய்க்கு ஸ்டார்டர் பேக் கொடுக்குறீங்க வந்தோடனே. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆர்கேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், லெவல் 7 தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கேட்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் விற்கிறதுக்குன்னு ஒரு சாமானும் இல்லை. நம்ம ஆர்டர் போடலாம். சரி, நம்ம இது இருக்கிறதே தான் விலை கம்மி, 2 ரூபா தான் அது. நம்ம அது ஆர்டர் போட்டுக்கலாம். ஒன்று அந்த சுகர் கேனா அது என்னமோ இருக்குது 2 ரூபாய்க்கு. ஸோ அது ஒன்று ஆர்டர் போட்டு ஆரஞ்சு ஒன்று போடலான்னு நினைக்கிறேன். ஸோ போடலாம், ஆரஞ்சு போடலாம், ஒன்று போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரெயின்ஸ் அந்த 3த்தையும் ஆர்டர் போட்டாச்சு. சரி காய்ஸ், ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்குது. மேலே தூக்கி போடுவானுங்க துப்புன்னு. ஸோ ஓகே காய்ஸ், அப்படியே ஆர்டர் வரத்துக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 50 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் சுற்றி கிற்றி பார்ப்போம். வாங்க இது என்னது, அது அம்புக்குறி மாதிரி கட்டுது. இது என்னது, ஃபர்னிச்சர். அந்த ஃபர்னிச்சர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம். அதை வாங்குறதுக்கு இப்போ நம்மள்கிட்ட காசு இல்லை. சரி காய்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம டேப் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணோம்னா நம்மளால் தூக்கி வேறு இடத்துக்கு வைக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ தான் நானே பார்க்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல 2த்தையும் அழகாக அப்படி இந்த இடத்துல ஓரமாக நிற்க வச்சிடலாம். கடைக்கு வாசம் முன்னாடியே இதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ இதை கொஞ்சம் அப்படியே தூக்கி அது பக்கத்தில் வச்சிடலாம். தூக்கடா, அப்படியே தூக்கி இந்த இதுக்கு ஓரமாக அப்படி வை. வச்சிரு. இது கொஞ்சம் செவ்வரில் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எதாவது வைக்க முடியுமா? சரி வச்சாச்சு. ஓகே கைஸ், வெற்றிகரமாக ஒரு பொட்டியை தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. ஏன்டா அப்படி தூக்கி எறிங்க, ஐயோ. சரி கைஸ், இதை நம்ம வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கடையில் பார்த்திங்கன்னா காசே தங்க மாட்டேங்குது கைஸ். 25 ரூபா தான் இருக்குது. என்னத்தை சொல்ல ஏது சொல்லவே எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஓகேவா, நம்ம பார்த்திங்கன்னா வச்சுருக்க சாமானுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தா தான் கொஞ்சம் நாள் நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கவாச்சும் முடியும். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 25 ரூபா அந்த சம்திங் வச்சுருக்கேன். வீடியோ முடியும் போது எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் இருக்குது. இது கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னா 600 ரூபா கேட்குறாங்களே. அப்பா சாமியே, அவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போகிறது? நம்ம சம்பாதிக்கணும். கவலையே படாதீங்க. நம்ம கடையில் பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட்டாக அப்டேட்லாம் வரும். கவலையே படாதீங்க. நான் கொஞ்சம் ஆஃப்லைன்லேயும் ப்ளே பண்ணலாமா வேணாமா? இல்லை ப்ரோ, ஆஃப்லைன்லாம் ப்ளே பண்ணாதீங்க, இப்படி டேரெக்டாகவே ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னால் நான் இப்படி டேரெக்டாகவே ப்ளே பண்ணுறேன். இல்லைனா ஆஃப்லைனில் கொஞ்சம் ப்ளே பண்ணி கொஞ்சம் சம்பாரித்து வைக்கிறேன். ஓகேவா, நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா, அதான் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா சொன்னேன்ல லெவல் 7 தான் அன்லாக் ஆகும்னு. இந்த ஆர்கேட் அன்லாக் ஆகும், அது லெவல் 7. ஓகேவா, அடுத்து ஆரஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆரஞ்சை தூக்கிட்டு போய் வைக்கலாம். இந்த ஆரஞ்சு அப்புறம் ஆப்பிள்லாம் குழப்பிடுது. ஆப்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கேரட்டுன்னு தான் எனக்கு வாயிலே வருது. ஸோ இதுக்கப்புறம் இது தூக்கி போட்டுடலாம். போட்டாச்சா? ஓகே, சூப்பர் மார்க்கெட் வேறு லெவலில் இருக்குது நம்ம கடை. ஓகே கைஸ், டக்குன்னு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா குதிக்கிற பட்டன்லாம் இருக்குது, நல்லா குதிச்சியும் பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யானை. இதில் தான் முன்ன போன எபிசோடில் ஏறணும். ஸோ இப்போ இதை முன்னாடி ஏறி பார்க்கலாம். இதெல்லாம் ஓட்டுற இதுவும் லெவல் 7 அன்லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். நம்ம ஷாப் இப்போ லெவல் 3 தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. இங்கே பார்த்திங்களா பீட்சா ஷாப்பு, அப்புறம் நம்ம சூப்பர் மார்க்கெட், இதோட 2 அட்வர்டைஸ்மெண்ட்டும் இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. இது என்னதுரா, இது என்னது, ஏதோ படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்டுக்கு ஜோக்கர் மண்டையெல்லாம் இருக்கான். சரி கைஸ், கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க ஐயா, வாங்க சார், வாங்க. பழைய இரும்பு, பழைய பித்தளை, பழைய சாமான். ஓமைக்காடு, இது சூப்பர் மார்க்கெட்டில் இதில் பழைய இரும்பு பித்தளை சாமான்லாம் வாங்க மாட்டாங்க. வாங்க ஐயா, வாங்க. ஆரஞ்சு வாங்கிக்கோங்க, அப்புறம் சுகர் கேன்ருக்கு வாங்கிக்கோங்க. வாங்க. ஆரஞ்சு வாங்குறாங்க கைஸ். என்னது இது, ஒரே ஒரு ஆரஞ்சு தான் எடுத்து போட்டாங்க, அப்படியே கூட ரொம்ப போச்சு. ஏதோ கலர் கூடையில் இல்லைனா அதை 2 தான் எடுத்து போட்டிங்க, கூட ரொம்ப போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 தான் இருந்துச்சு, முன்ன பார்க்கும்போது கூட ரொம்ப இருந்துச்சு. சரி, இவங்களுக்கு சில்லறை கொடுத்தே பார்த்திங்கன்னா எனக்கு கையெல்லாம் வலிக்குது. இந்த அடை எடுத்துகிட்டு வரதை கரெக்டாக சில்லறை எடுத்துட்டு வர மாட்டிங்களாடா. சரி, அதான் போட்டேன்ல, வாரிட்டான், சீக்கிரமாக வாரிட்டான். சரி, அடுத்தது இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சில்லறை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க போல். சரி, நம்ம ஒன்று அடுத்து 4 ரூபா, அடுத்து 50, அடுத்து ஒரு 10, 60, 1, 2,
62 பைசா. எப்பா வாடுறது மட்டும் என்ன வாடுறீங்க எப்பா. ஓகே, அடுத்து இவங்க வந்து வெறும் 12 பீஸ் தான் நட்டுக்கு. 10 1 2 12. சீக்கிரம் வாரிட்டு கிளம்புங்க. ஓகே, அடுத்து இவங்க வந்து இவங்களுக்கும் 12 பைசா தான். 10 1 2 சீக்கிரம். அடுத்தது இவங்களுக்கு வந்து சுகர் கேன் ஒன்று வாங்கியிருக்காங்க. மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ரூபா ஒரு 50 பைசா வைக்கணும். ஓகே, இங்கே எடுத்துக்கோங்கப்பா, எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு ஆரஞ்சுக்கு டெபிட் கார்டு வேண்டா. நிறைய சில்லறை கொடுக்கறதுக்குலாம் டெபிட் கார்டு எடுத்துடாமல் ஒரு ஆரஞ்சுக்கு. சரி, இவங்க 2 ஆரஞ்சுக்கு. ஒப்பா, இவங்க தாங்க சில்லறை கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. வேறு மாதிரி காய்ஸ் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 போயிடுச்சு வெற்றிகரமாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே காய்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். சரி, அடுத்தது இவங்களுக்கும் சில்லறை கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஐயா சில்லறை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே காய்ஸ், இவங்களும் அப்படியே கரெக்டாக சில்லறை கொண்டு வந்திருக்காங்க. 0.38 பைசா. ஓகே, எடுத்துகிட்டு கிளம்புங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 33 ரூபா 24 பைசா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. இவங்களுக்கு 88. ஓகே சரி, அவ்வளோதான். அடுத்து ஏன் இன்னும் கஸ்டமர் வரல? எல்லாத்தையும் மாறிட்டு போயிட்டாங்களா? அடுத்து நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கு கோதுமை மாவு இருக்குது. கோதுமை மாவை நம்ம பிரித்து வைக்கலாம். சரி, பிரிடா. பிரித்து தான் வைக்கணுமா? ஓகே, பிரித்து கீழே வைக்கலாம். கீழே வச்சுக்கலாம், மேலே வேணாம். கோதுமை மாவெல்லாம் கீழே வைக்கலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 45னா 55 ஒரு 62 ரூபா வைக்கலாமா? கரெக்டாக ஒரு 62 ரூபா 65 வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து எடுத்துட்டாங்களே, அப்போ 45 ரூபா தான் இருக்குமா? ஐயோ, நான் கடையை மூடவே மறந்துட்டேங்க. இருங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 45 ரூபா தான் இருக்குது. ஐயோ, நமக்கு இவ்வளோ நட்டமாயிடுச்சு. ஷட். ஓகே பரவாயில்ல. அடுத்து வரவங்கள வச்சு கரெக்டாக இந்த நம்ம நியாயமாக வச்சுருக்க விலையை வந்து கொடுத்து வாங்கிக்கிட்டோம். சரி, இவங்க எவ்வளோ வாங்குறாங்க? இவங்க கரெக்டாக வாங்கிட்டாங்க 65 ரூபா கொடுத்து. இப்போ 1 ரூபா 30 பைசா. இப்போ நமக்கு அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 36 ரூபா இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நான் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கடையெல்லாம் டெவலப் பண்ணி வைக்கிட்டா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே, அதாவது கண்டினியூவாகவே, அதாவது நான் கேமுக்குள்ளே போனேன்னாவே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எபிசோடாக போட்டா, இதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் விலை அதிகமாக இருக்குது. நம்ம இதுதான் வாங்க போகிறோம். ஸோ இந்த சுகர் கேனு என்ன அதெல்லாம் விலை கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சுகர் கேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு, இதுதான் நம்ம வாங்குவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை கம்மி. நம்ம கொஞ்சம் விலை அதிகமாக அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் காசு ஏற நம்ம அடுத்து வாங்கிக்கலாம். சரி, எல்லாம் பைக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஹையாக இருக்க மாதிரி இருக்கா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகமாக வச்சேன். ஸோ அதை வந்து பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? கொஞ்சம் கிராஃபிக்ஸ் தான் வச்சு ஷேடோஸ்லாம் வச்சேன். ஸோ இந்த கேம்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிராஃபிக்ஸ் லோவில் இருந்துச்சு, நான் ஹையில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஷேடோஸுங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சேன். இருங்க, அது இன்றைக்கி ப்ராஃபிட் மைனஸு. சரி கேஸ், பார்த்துக்கலாம். இருங்க, இப்போதைக்கு நான் கிராஃபிக்ஸ் அதிகமாக வச்சுருக்கான்னு தெரில. கிராஃபிக்ஸ் அதிகமாக இல்லை கைஸ். கிராஃபிக்ஸ் இன்னும் அதிகமாக வைக்கல. நான் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்படியே பார்ப்போம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடுவானுங்க. எப்போ மேலேருந்து தூக்கி போடுவானுங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். சொல்லுங்கள், இப்போ வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்ல, இங்கே பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் பால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இதை ப்ளே பண்ணுவோம். நம்ம ஷாப் வந்து லெவல் 5 இந்த வீடியோவே போயிடும். நம்ம இதை வந்து ப்ளே பண்ணுவோம். அதுக்காக இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கடைசியில் நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ காத்துருங்க. நம்ம வந்து இதை ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த பேஸ்கெட் பாலு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃப்ளோரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்கும். முன்ன ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் அது நல்லாயிருக்கும். ஸோ எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இந்த ஷேடோஸ்லாம் இருந்ததா, ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது கைஸ். முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ஸோ இந்த இட்டாலின்னு ஏதோ எழுதியிருக்கு. இட்லி மாவா? வெயிட் பண்ணுங்க போய் அப்பாங்க. பார்த்திங்கன்னா வானெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி, இந்த இட்லி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நூடுல்ஸ். அது இருங்க, கடையை திறந்து வச்சுக்கலாம் கைஸ். இது விலை வச்சுனான்னு தெரியல, விலை வச்சுட்டேன்னு தான் நினைக்கிறேன். வச்சுருப்பேன், அதெல்லாம் வைக்காமல் இப்படி திறப்பேன் நான்.
ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கா, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஷேடோஸ்லாம் தெரியுது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் கவுண்டரில் போய் உக்காந்துக்கலாம். கேஷ் கவுண்டரில் எந்த சேஞ்சஸும் தெரில, அந்த கிராஃபிக்ஸ் வச்சோடனே அப்படியே தான் இருக்குது. வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது வெளியே. அப்பா இவ்வளோவா சாமி, இப்படி தான் கைஸ் வாங்கணும். ₹2.92. இப்போ தான் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ₹2 கொடுத்து வாங்குறாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வாங்கியிருக்காங்க. இவங்க ₹2.77 வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க அண்ணே. சரி, மிச்ச காசு நம்ம பொறுக்கி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? பார்க்குறது என்னமோ 20 பேர் பக்கம் பார்க்குறீங்க, 20 பேர் பார்க்குறீங்க. ஆனால் லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 கூட தாண்ட மாட்டேங்குது. ஒரே ஒரு பட்டன் தானே, ஒரே ஒரு அழுத்து தானே, அது வந்து அப்படியே லைட்டாக ஒரு தட்டி விட்டு லைக்கை மட்டும் ஒரு தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், அடுத்தது இவங்களுக்கு ₹47.24 இதெல்லாம் கொடுத்துருவோம். இந்த அண்ணே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்காங்க. ஏதோ க்ரீன் கலர் டையெல்லாம் போட்டுட்டு பாக்கெட்டில் ஏதோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கிட்டு, அது என்னென்னு தெரில, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏதோ இருக்குது. அது என்ன கைஸ் பாக்கெட்டில் அது ட்ரையாங்கிள் ஷேப்பில்? கர்ச்சீஃப் தானே அது எப்படி வைப்பாங்க? எனக்கு சரியாக தெரில, கர்ச்சீஃபா இல்லை அது எதுவும் என்னென்னு தெரில. அது கர்ச்சீஃப்னு தான் நினைக்கிறேன். சரி, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காம நம்ம கடையை வியாபாரத்தை பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கைஸ் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த அண்ணன். இருங்க நான் வந்து உங்கள் காட்டே சரியாக தெரிஞ்சிருக்காது, வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்து அவனை வச்சு பேசுனா காட்டுறேன். தனியாக பேசிகிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. இருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சட்டைக்காரன் தனியாக பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா டேய் பைத்தியம் ஆயிட்டியா இப்படி தனியாக பேசிகிட்டு இருக்க? ஐயோ. சரி கேஸ், இப்போ ₹19, அடுத்து ஒரு 16 பைசா கொடுத்துட்டாச்சு. பையோடு வாரிட்டு போகிறான் சாமி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் தெரில இவனுக்கு என்ன ஆச்சுன்னு. சரி விடுங்க, அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே, அதாவது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வியாபாரம்லாம் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் கைஸ் ப்ராஃபிட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அந்த ₹15 அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் கண்ணில் பார்க்குறேன் இந்த ப்ராஃபிட்டுங்கிறதையே. ஓகே கைஸ், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா, க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன்லேயே இருக்கட்டும். சரி சீக்கிரம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்கா வராங்க, அங்கே ஒரு அண்ணே வராங்க. 2 பேருமே நம்ம கடைக்குள்ளே தான் வரப்போகிறாங்களான்னு தெரில. அக்கா ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போகிறாங்கன்னு பார்ப்போம். போலையா போயிட்டாங்க. அது ஏன்டா பக்கத்துலேயே தானே கதவு இருக்குது, அதான் நான் கடைசி வரைக்கும் போயிட்டு கதவுக்குள்ளே போகிறது. இந்த கைஸ் இவன் கையை பாருங்கண்ணே, ரோபோட் கைஸ் இவன் நம்ம கடைக்குள்ளே வந்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரோபோட்டு. டேய் ஓடுற கடையை விட்டு. கைஸ் இவன் கம்ப்யூட்டர் நம்மளை ஹைஜாக் பண்ணி ஏதாச்சும் காசு கீசுலாம் திருட்டு ஓட்டு போயிட்டானா. அது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பால் செஞ்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா ஏதோ பண்ணுறான், என்ன பண்ணுறானே தெரில. கொஞ்சம் மர்மமான விஷயமா இருக்குது. பெஸ்ட்டு எப்போ கடை விட்டு போவானே தெரில. டேய் ஃபஸ்ட்டு கடை விட்டு போடா. பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கொண்டு வந்திருக்கான் போல பயபுல. இவன் வந்து ரோபோட்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இவனை கடையை விட்டு துரத்தணும். இந்தடா காசு, டெபிட் கார்டு எடுத்துகிட்டு கடையை விட்டுக்க நம்மளா. அவனை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அள்ளு விடுது. ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை லெவல் 5 போயிடுச்சு. இருக்க அந்த பேஸ்கெட் பால் போய் விளாட்லாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கடையை முடிச்சுட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இரும்புக்காரன் வந்துட்டான் நினைக்கிறேன். இருங்க, அவனை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு பேக்ரவுண்டில். இருங்க வந்துட்டானா இல்லையான்னு பார்ப்போம். இதோ அவனே தான் கைஸ், அந்த இரும்பு கை. சாமி இவன் ஏன் கைஸ் இப்படி வராங்க? நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா லெவல் 7, 8 இந்த மாதிரிலாம் போகும்போது ஃபுல் ரோபோட்டே வருவாங்களோ நம்ம கடைக்குள்ளே. என்ன ஏதுன்னு தெரில. எப்படியோ நமக்கு காசு வந்தால் சரி. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் சில்லறையை கொடுப்போம். சீக்கிரம் கிளம்புடா. இங்கே பார்த்திங்கன்னா தனியாக பேசுகிறான், மறுபடியும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. முன்னையும் இப்படி தான் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருந்தான். இது ஒரு மர்மமான விஷயம் கைஸ், மர்மமான விஷயம். ஓகே 96 இங்கே எடுத்து கிளம்புடா சீக்கிரம். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம கடையில் வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க கைஸ் இந்த வாலிபால் விளாட போவோம். சீக்கிரம் சரி பேஸ்கெட் பால் அது வாங்க விளாட போகலாம். எர்ரா பேஸ்கெட் பால் டான். இது இந்த குழிக்குள்ளே போடணுமா, இந்த கூடைக்குள்ளே இங்கே கரெக்டாக போடலாம். தூக்கி போடுறா, கரெக்டாக போட்டேன். எங்களோட கீழே விழுந்துச்சு கைஸ். ஓடுது பாருங்க பால் ஓடுது. புட்றா பாலை புட்றா. எடுத்தாச்சு. மறுபடியும் தூக்கி போடலாம். அப்படியே கரெக்டாக அப்படியே கரெக்டாக போடுறா. அவ்வளோதான்டா. மறுபடியும் கீழே விழுந்துச்சு. எங்கடா பாலை காணா, இப்போ தானே கீழே வந்துச்சு. பால் வெளியே ஓடுது கைஸ். புட்றா பாலை புட்றா. எடுத்தாச்சு. அன்ஏபிள் டு பிக்கப்பா. என்ன ரோட்டுக்கு போயிடுச்சு. எங்கடா அது?
என்னடா மறுபடியும் மேலேருந்து விழுவுது, ஒரு ரோட்டுக்கு வெளியே போனால் மேலேருந்து வந்துடுமா? சரி இப்போ கரெக்டாக மறுபடியும் கொஞ்சம் பக்கத்தில் போய் போடலாம் இந்த தடவை. கரெக்டாக அப்படியே போட்டு பார்ப்போம். அவ்வளோதான், விழுந்துருச்சு கைஸ். வேறு மாதிரி எங்கே பார்த்தீங்களா ஸ்கோர்லாம் கட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கோரு 1, கரண்ட் ஸ்கோரும் 1. ஓகே, இப்போ கரெக்டாக வந்து மறுபடியும் வச்சு போட்டு பார்ப்போம். ரொம்ப பக்கத்தில் வந்துட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மண்டமலை விழுது கைஸ். ஓ மை காட் இருக்கிற அந்த ஸ்கோரும் போச்சுடா டேய். இங்கடா அந்த பால் விட்டுறோம். இன்றைக்கி பாடுறா எப்படியாச்சும் நம்ம வந்து ஹை ஸ்கோர் 10 எடுக்கலாம். பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு கிளம்பணும். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஓகே கைஸ், ஒரு ஸ்கோர் எடுத்தாச்சு. நம்ம மறுபடியும் இந்த பால் எடுத்து மறுபடியும் தூக்கி போடலாம். கரெக்டாக அப்படி தூக்கி போடுறா. உழுவில் புட்றா, கரெக்டாக புட்றா. எப்படி கைஸ் கீழே தான் உழுவ போச்சு. நான் கீழே விட்டுருந்தேன்னா நேரத்துக்கு எனக்கு பாயிண்ட்டு போயிருந்துருக்கும். இப்போ கீழே விட்டேன்ல, பாயிண்ட்டு போயிடுச்சு. எப்பா கீழே விடாமல் பிடிச்சி கரெக்டாக பாயிண்ட்டை தக்க வச்சுக்கலான்னு பார்த்தேன். மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. டோன்ட் வரி கைஸ், மறுபடியும் நம்ம போட்டு பார்க்கலாம். நம்ம ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆகிடுச்சு. 2 ஆகிடுச்சா? எப்படி 2 ஆச்சு? நம்ம தான் பாலை கீழே விட்டோமே. இந்த இடத்துல ரெட் கலரில் விட்டாதான் ப்ராப்ளமா? எனக்கு சரியாக தெரில இது என்ன அப்படின்ட்டு. சரி எப்படியே விளாண்டுட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். எவனாச்சும் கடைக்குள்ளே புந்து ஃபர்னிச்சர்லாம் தூக்கிட்டு போயிட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வாலிபால் விளாண்டாச்சு. நம்ம ஷாப்பும் 5th லெவல் போயிடுச்சு. அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்கேடுக்குள்ளே போகிறோம், கேமிங் விளாட்றோம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா? ஒரே ஒரு லைக் தான் கேட்குறேன், வேறு எதுவுமே கேட்கல. ஸோ நமக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள்ஸ் மட்டும் ஆர்டர் போட்டுடலாம். இன்னும் மிஞ்சி போனால் இதுதான் ஆர்டர் போடுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இது வந்து லிட்டி பாஸ்தா இதையும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 2ஆக போட்டுடலாம் ஆர்டரு. ஓகே, ஆர்டர்லாம் அப்படியே வரட்டும், வந்துக்கிட்டே இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கடா ஏதோ இருக்குது நமக்கு இப்போதைக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு சுத்தமாக நம்ம கையில் இல்லை. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளாம் வாங்கலாம் முடியாது. இது வரைக்கும் கடை லெவல் போகல, நம்ம கையில் காசும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு கையில் நம்மக்கிட்ட 33 ரூபா இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கையில் வந்து எப்படியோ 33 ரூபா எடுத்தாச்சு. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 23 ரூபா என்னமோ சம்திங் இருந்துச்சு. முடிய போகும்போது நிறையா ஆர்டர் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கையில் 33 ரூபா இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்